சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இருக்கிற ஒரு அற்புதமான இடம் முருகன்குடின்னு ஒரு ஊர். இது விருத்தாச்சலத்தில் இருக்குது. இந்த கோயிலில் உள்ள ஒரு விநாயகர் பெருமான் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. சித்தி விநாயகர் விநாயகர் பெருமான் நேமு. அது மீதி டீட்டெயிலாம் வந்து கோயில் நிர்வாகத்திலே சொல்லுவாங்க. இந்த கோயிலோட விஷயம் என்னென்னா, ஒரு காலத்தில் விருதகிரீஸ்வரர் சுவாமியை பார்க்கணுன்னா இந்த கோயிலில் வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாத யாத்திரை தானே வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். அதாவது கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாளில் ஒரு கோயிலுக்கு வந்து அந்த இறைவனோட அருளை பெறுறது ஒரு அற்புதமான விஷயம். அந்த அருளுக்காக நீங்கள் யாராவது இந்த ஊர் சுற்றி முருகன்குடி சுற்றி உங்களுடைய அன்பர்களோ நண்பர்களோ விருதாச்சலமாக இருக்கலாம், ஈவன் தொழுதூராக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், பெரம்பலூராக இருக்கலாம், ஈவன் உளுந்தூர்பேட்டையாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டி முருகப்பெருமான அருளை வேண்டிங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். மிச்ச டீட்டெயிலை கோயில் நிர்வாக அதிகாரிகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஐயா சொன்ன மாதிரி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவில் விருதாச்சலத்தோட தென்புறத்தில் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த முருகன்குடி கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக பாதாசாரியாக வர்றவங்க இங்கே தங்கி ஓய்வு எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கோயில் நிர்வாகத்தின் மூலமாக அன்னதானம் சமைச்சு வழங்கிட்டு அதன் பிறகு அவங்களோட பயணத்தை தொடருவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மாசி மகம் காசியை விட வீசம் கூடன்னு சொல்லுவாங்க விருதாச்சலம் கோவிலில். அது அவ்வளோ சிறப்புடையது. அந்த விழாவுக்கு வர்றவங்களும் சரி, அருள்மிகு ஸ்ரீ குளஞ்சப்பர் கோவிலில் பங்குனி உத்தரத்துக்கு வர பக்தர்களாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஓய்வு எடுத்துட்டு அன்னதானம் பெற்றுட்டு தங்கி ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த பணியை தொடருவாங்க. இப்போ இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து குழந்தை வரம் வேண்டி திரு சின்னசாமி அவர்களால் கட்டப்பட்டது. அதனாலேயே அவருக்கு அதுக்கப்புறமா பிறந்த குழந்தைக்கு வந்து அவர் கணேசன்னு பேர் வச்சார். இன்றைக்கும் எத்தனையோ பேர் வந்து இந்த கோயிலை வந்து குளிச்சுட்டு ஒரு 9 முறை வளம் வந்து வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது ஐதீகம். அது எங்களோட நம்பிக்கை. இதுக்கு நானே வந்து ஒரு சாட்சி. எனக்கும் அப்படி தான் ஒரு பையன் பிறந்திருக்கான். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தின்றது வந்து காரிய சித்தி. நாம் எந்த ஒரு நல்ல செயல்களை நினச்சி இங்கேருந்து தொடங்கினாலும் அதை வெற்றி அடையும் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை. இப்போ இந்த பகுதிக்கு வந்து எல்லா நல்ல விஷயமும் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இப்போ ரொம்ப வருஷமாக ஒரு 30 வருஷமாக வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாத இருந்த நிலையில் இப்போ திரும்ப கும்பாபிஷேகம் நடந்து ஒரு 10 நாளில் மண்டல பூஜை நடந்துட்டு வந்துட்டுருக்கு. எல்லோரும் வந்து இந்த பக்கத்தில் இருக்கவங்க இந்த வழியாக போகிறவங்க தரிசனம் பண்ணிட்டு போகிற மாதிரி கேட்டுக்கிறோம். மொத்தம் இது வரைக்கும் விக்ரம வருடம் தை மாதம் முதல் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1978 ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி 92 வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். எல்லாரும் அருள் பெறுமாறு கேட்டு. நீங்கள் சொல்லுங்கம்மா, கோயிலில் வந்து என்ன மாதிரி வரங்கள்லாம் வந்து பெற்று நல்ல மக்கள் சீராக வாழ்ந்துட்டு இருக்காங்க? எல்லாரும் இந்த பகுதியில் எந்த விசேஷம் நடந்தாலும் இங்கே வந்து சுவாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இங்கேருந்து தான் வரிசை எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. எங்களுக்கு இதே குலதெய்வம் மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். பையன் யார் என்ன குழந்தைங்க வேணும்னு இப்போ இவங்க ஃப்ரெண்டு கூட 2 பேர் அது மாதிரி வேண்டி போய் அவங்களுக்கு குழந்தை இருக்குது. எங்களுக்கு அதுதான் சிறப்பு. கோயில் தான் நாங்கள் இருக்கோம். வெறும் குழந்தைகள் மட்டுமா வேறு ஏதாவது? இல்லை, எல்லா வேண்டுதலுமே நிறைவேறுதான் எங்களுக்கு நம்பிக்கை. வேண்டிட்டு போகிறவங்க அவங்க எல்லாமே நாங்கள் இங்கேருந்து தான் தொடங்குவோம். இப்போ கோயில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ இந்த ஊரில் இருக்கிற விசேஷம் எந்த காரியமாக இருந்தாலும் இங்கே வந்து கும்பிட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. நான் இங்கேயே வச்சு சாமி கும்பிட்டு தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அது இந்த கும்பாபிஷேகம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த சுற்றி உள்ளவங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ புதுசாக கட்டியிருக்கீங்களே, யாராவது தங்கி சில பேர் தங்கினா குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை உருவாகும்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த தங்குறது அளவுக்கு இங்கே யாரும் தங்க மாட்டாங்க. வந்து சாமி கும்பிட்டுட்டு போனால் அதாவது மனப்பூர்வம் சாமி கும்பிட்டா நடக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை. அது மாதிரி தங்கி இங்கே அன்னதானம் போடலாம். நிறைய பேர் இது மாதிரி திருமணம் நடக்கணும் இது மாதிரிலாம் வந்து இங்கே வேண்டிக்கிட்டு இங்கேயே சமைச்சு இங்கே இருக்கிறவங்க வழிபோக்கர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நானே என்னுடைய ஏஜ்லேயே பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போவும் இது திரும்ப கண்டினியூ பண்ணலாம். கார்த்திகை மாதம் சோமவாரம் இது மாதிரி எப்போல்லாம் விசேஷ நாட்கள் வருதோ அப்போ வந்து இங்கே அன்னதானம் போடலாம் அப்படின்றது ஒரு வேண்டும்.